இது கதையெல்லாம் நிஜம். நேற்று வீடியோட கண்டினியூஷன் தான். நான் ஜாப் போனேனா இல்லையா பார்க்கலாம் வாங்க. எனக்கு இன்டர்வியூ கால் வந்துச்சு. நான் அட்டன் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு கால் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு கால் பண்ணலைன்னு சொல்லிட்டா. உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப எனக்கு கால் வந்துச்சு. உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது, உங்களுக்கு ஜாப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதில் ஏதோ உள்குத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் அப்பா கிட்ட நான் சொன்னேன். அப்பா நாளைக்கு இன்டர்வியூக்கு போகிறோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி காலையில் இன்டர்வியூக்கு போனோம், கிளாஸ் எடுத்தேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ஜாப் ஓகேன்னு சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சேன். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு கரஸ்பாண்டன்ட் எங்களை உள்ளே கூப்பிட்டாங்க. என்னன்னு போய் கேட்டால், நீங்கள் அவங்க மூலமாக வந்தீங்க, நேற்று கால் பண்ணி அவங்க ஃபீல் பண்ணாங்க, 2 பேரும் சேர்ந்து தான் ரெஸ்யூம் கொடுத்தோம், ஆனால் அந்த பொண்ணுக்கு மட்டும் எப்படி ஜாப் தரீங்க, என் பேத்தி அழுகுது, அதனால் அந்த பொண்ணுக்கும் ஜாப் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. இதை விட பெரிய விஷயம், ஒரு ஷாக் என்னென்னா, நாங்கள் உள்ளே என்டர் ஆனோமே பார்த்தா அப்பாவும் கரஸ்பாண்டண்ட்டும் பழங்காலத்து ஃப்ரெண்ட்ஸ். அவர் சொன்ன ஒரே விஷயம், நீங்கள் அவர் மூலமாக வராமல் இருந்திருக்கலாம்ல, நீங்கள் டேரெக்டாக வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னாவே உங்கள் பொண்ணுக்கு ஜாப் கிடச்சிருக்கும். இப்போ அவங்க மூலமாக வந்ததுனால என்னால் அவங்க சொல்கிறதையும் தட்டி கழிக்க முடியல, அதனால் பாப்பா ஜாப்க்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். ஜாப் போகலை. அதை விட பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, 1 இயர் பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் பிஜி ஜாயின் பண்ணேன். 2 இயர்ஸ் எம்இ படித்தேன். எம்இ முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒரு நல்ல காலேஜில் நான் 1.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆச்சு. 2 வருஷம் கழிச்சு பையன் 1 பொண்ணு 1. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. இப்போ வரைக்கும் இன்னும் குழந்தை இல்லை. எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு தான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. இன்னும் குழந்தை இல்லை. ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கா. இதில் ஒரு என்ன பெரிய விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ்னால், நமக்கு என்ன விஷயம் நமக்கு கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும், நமக்கு கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்காது ஒன்று. அதே மாதிரி நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு விஷயம் தள்ளி போச்சு அப்படின்னா இன்னும் நமக்காக நல்ல விஷயம் காத்துட்ருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பொய்யான ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பாதீங்க. உங்களுக்கும் இதே மாதிரி எந்த ஃப்ரெண்ட்ஸ் எந்த விஷயத்துலையாவது ஏமாற்றிருக்காங்களா? நீங்கள் ஏமாந்துருக்கீங்களா? கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.